தான் வந்து ஒரு பாசமிகு மகள். வீட்டில் ஒரு பொண்ணு பிறந்துட்டா மகாலட்சுமி பிறந்துட்டா அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அவ வீட்டுக்கு தேவதை மட்டும் இல்ல, அந்த வீட்டோட தாய். இந்த அமேசிங்கான அவார்டை வழங்குறதுக்காக ஐ வுட் லவ் டு வெல்கம் எங்களுடைய ஒன் அண்ட் ஒன்லி அண்ட் தி versatile actress சாய் தன்ஷிகா அவர்கள். எனக்கே இந்த கேட்டகரி வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது படித்த உடனே. பாசமிகு மகள் அப்படின்னு கபாலியில் வந்து ரஜினி சாரோட மகளாக நடித்து வெளியூர்லாம் போகும்போது ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா பயங்கரமான கூட்டம் வெளியே, தலைவரோட பொண்ணு, அதனால் அவரை வந்து பார்த்துட்டு நாங்கள் ஜஸ்ட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் ஆல்சோ தட் கிளைமேக்ஸ் சீன் வேர் அப்பா அப்படின்னு நான் சொல்லும்போது எங்கள் அப்பா வந்து அழுதுட்டு இருந்தார் இந்த பக்கம். ஸோ அது எங்கே போனாலும் நிறைய தந்தைமார்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க, அது ஒன்று போதுமா நீ சொன்னது அப்படிமா. நிச்சயமா எஸ் எஸ் நூத்துல ஒரு வார்த்தை. பாசமிகு மகள் இந்த வருடம் யார் வின் பண்ணியிருக்காங்க சொல்லுங்க. எஸ், பாசமிகு மகள் ஆக்சுவலாக 3 வின்னர்கள் இருக்காங்க. புனிதா ஃப்ரம் புனிதா மெகா தொடர், நர்மதா மணமகளே வா மெகா தொடர், அண்ட் ஆல்சோ கலைவாணி புன்னகை பூவே மெகா தொடர். எங்களுடைய புனிதா குடும்பத்திலிருந்து புனிதா ஒரு சில காரணங்களால வர முடியாததுனால புனிதா குடும்பத்தின் இயக்குனர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவங்களுக்கு பதிலாக ப்ளீஸ் நீங்க அவார்ட் வாங்கிக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல பாசமிக்க மகள் அவார்டு எனக்கு கிடைக்கும்னு. நான் உண்மையாகவே ரியல் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப பாசமான மகள். என் அப்பாவுக்கு இல்லை என் அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது. ரீசெண்டாக வந்து அப்பாவுக்கு ரொம்ப லிவர் இன்ஃபெக்ட் ஆகிட்டு சீரியஸ் ஆகிடுச்சு. அந்த டென்ஷனோடு தான் நான் டெய்லி ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அண்டு இந்த அவார்ட் வந்து நான் எங்கள் ஹஸ்பண்ட் அப்புறம் என் அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணுறேன். பிகாஸ் அவங்க 2 பேர் வந்து எனக்கு லைஃப்பில் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி என் ஹஸ்பண்ட் கூப்பிடலாமா? எஸ், எங்க இலக்கியாவின் கார்த்தி வாங்க. என் அப்பாவுக்கு இல்லை என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நான் போகணும் அரவிஷன் சொல்ல உடனே சரி நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு எப்போவுமே தடுத்ததே இல்லை. ரொம்ப புரிஞ்சுக்கிற ஒரு ஆள். நீ எப்படி இருப்பியோ அப்படியே இரு, எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பா. என் அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரியே எனக்கு அரவிஷ் கூட இருக்கும்போது இருக்கும். I'm really lucky to have you in my life and I dedicate this award to you. ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பி. ஹரிகா பற்றி சொல்லணுன்னா வந்து அவளுக்கு ஒர்க்கு ஃபேமிலி இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கிறது யாருமே இல்லை. அவளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபேமிலி தான் அவங்க ஃப்ரெண்டு. அந்த ஃபேமிலியில் என்னையும் ஒருத்தையாக ஆட் பண்ணது ரொம்ப ஹாப்பி. நான் தான் ரொம்ப லக்கி. ஏன்னா எங்கள் அம்மா எப்படி என்னை பார்த்துப்பாங்களோ அதை விட என்னை நல்லா பார்த்துக்கிறா நான் பார்த்துக்கிறத விட. அதனால் நான் தான் தேங்க்யூ சொல்லணும். இது எங்கள் வீட்டில் ஒரு 3வது அவார்டு என் ஒய்ஃப் வாங்கிறது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஸோ எனக்கு வந்த அவார்டு உனக்கு தான். ஸோ திஸ் அவார்ட் ஃபார் யூ. அண்ட் தேங்க்யூ. ஒன்று சொல்லிடணும், இந்த 12 இயர்ஸாக சன் டிவியில் இருக்கேன். பேக் டு பேக் எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சன் டிவி.
இந்த அவார்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சன் டிவிக்கு அப்புறம் காவேரி மேம்க்கு எங்கள் டைரக்டர் ரத்னம் சார் அண்ட் மணமகளே வா டீமுக்கு ஸோ ஸ்வீட் டீம் லவ் யூ மை டியர் ஃபேமிலி தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். கலைவாணி ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். First of all, thank you Sun TV. பாசமான மகள் அவார்ட் இஸ் வெரி ஸ்பெஷல் பிகாஸ் சீரியலில் உண்மையாகவே எல்லாரும் அவ்வளோ பாசம் காட்டுவாங்க. கோ ஆர்டிஸ்ட் இருக்கட்டும், என்னோட அப்பா அம்மா கேரக்டர் உண்மையாலே வெரி ஸ்வீட். ஐ வாண்ட் டு தேங்க் காவேரி மேம், ப்ரொடியூசர் கிருஷ்ணா சார், சசி சார் and all my co-artists, my directors, my cameramans, all technicians. Thank you so much and love you all. Thank you. I request Sai Danshika ma'am, Narmada and Kalaivani to please stay onto the stage and thank you sir. Thank you so much. Thank you Karthik. அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு கேட்டகரி வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு கேட்டகரி, ஒரு சிறப்பு விருது தான் வந்து நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்குமே வந்து சித்தி அப்படின்னு சொன்ன உடனே வந்து கொடுமை அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வந்து மைண்டுக்கு வரும். ஆனா தமிழ்ல சித்தி அப்படின்ற வார்த்தைக்கு வந்து சிற்றன்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் இருக்கு. கரெக்ட் அஸ்வத். என்னதான் சிற்றன்னையா இருந்தாலும் பெற்ற அன்னைக்கு நிகரா அன்பை காட்டக்கூடிய உறவு தான் இது. அது யாருன்னு இப்போ நம்ம பார்த்துடலாமா? எஸ், நம்மளுடைய சன் குடும்ப விருதுகள் 2025ல பாசமிகு சித்தி விருதை பெறப்போகும் நபர் யாருன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விருதை வழங்குவதற்காக நம்ம பிரசன்டரை வெல்கம் பண்ணணும். யாரடி நீ மோகினி, திருச்சிற்றம்பலம், இந்த மாதிரி வெற்றி படங்களை கொடுத்த டைரக்டர் திரு மித்ரன் ஜவஹர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம் சார். ஸோ உங்களுடைய படங்கள்ல வந்து வர கதாபாத்திரங்கள் எல்லாமே ரொம்ப யதார்த்தமா இருந்திருக்கு. நிறைய உறவுகளை நீங்க ரொம்ப ரொம்ப அழகா வந்து உங்களுடைய படங்கள்ல வந்து காமிச்சிருக்கீங்க. ஸோ அந்த வகையில இப்போ பாசமிகு சித்தி யார் வந்து ஜெயிக்க போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு. பாசமிகு சித்தி வந்து மருமகள் தொடரில் வர மணிமேகலை. தேங்க்யூ. எமோஷனல் ஆகிட்டாங்க அவங்க. ஒரு நிமிஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். எதையோ சாதித்த மாதிரி ஒரு ஃபீல். இப்போ ஃபேமிலியெல்லாம் இல்லாமல் 12 வருஷம் நான் இங்கே இருந்திருக்கேன். பட் இந்த சன் குடும்ப ஃபேமிலியே என்கிட்ட இருக்குங்கும் போது தேங்க்யூ ஸோ மச். நான் லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன். என் டீம், என் டைரக்டர், என் ப்ரொடியூசர் இருந்தால் கொஞ்சம் மேலே வந்தால் சந்தோஷப்படுவேன். எல்லா டைரக்டர்ஸையும் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணியிருக்கேன். முதல்ல என்னை வந்து சன் டிவி தான் வந்து தேவதையில் அறிமுகப்படுத்தினாங்க. தேவதையில் ஒரு ஹீரோயினாக பண்ணி, அதுக்கப்புறம் பாசமலரில் ஒன் ஆஃப் த லீடாக பண்ணி, அதுக்கப்புறம் சிறந்த ஒரு வில்லி கதாபாத்திரம் அருவியில் கொடுத்து, அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு சிறந்த சித்தியாக என்னை இங்கே வந்து கொடுத்து என்னை இங்கே நிற்க வச்சுருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். என்னோட அப்பா கேட்டுகிட்டே இருப்பார், ஏன் உனக்கு கிடைக்கல, ஏன் உனக்கு கிடைக்கலன்னுட்டு. கிடைச்சிருச்சப்பா. இது வந்து நாமகிரிப்பேட்டையிலேருந்து 12 வருஷமாக போராடுற ஒரு மனுஷியாகலையும், என்னோட பேரண்ட்காகவும், என்னோட எல்லாமே என்னை நம்பி கொடுத்த ப்ராஜெக்ட் கொடுத்த காவேரி மேடம்க்கும் சரி, என்னை இந்த பொண்ணு தான் இந்த கேரக்டருக்கு சரின்னு நினச்சி என்னை தேர்வு பண்ண டைரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசர் சாராக இருக்கட்டும், என்னோட கோ ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாரும் இது வந்து நான் மட்டும் வெற்றி பெறலை, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இதை ஜெயிச்சதாக நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம சிவா சார், இவர்கிட்டயே ஹீரோயின் ஆகி, இவர்கிட்டயே சித்தி ஆகி, இவர்கிட்டயே திருப்பி அம்மாவாக வந்து நின்றுட்டுருக்கேன். ஸோ இவரோட 5வது ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணுறேன். சிவா சார், இது உங்களோடதும் கூட. And congratulations once again.
ஐ ஹோப் இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து இன்னும் நிறைய விருதுகள் வாங்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உண்மையான நட்புல வந்து கண்டிப்பா என்னைக்குமே வந்து சுயநலம் இருக்கவே இருக்காது. நட்பு தான் அவங்களுக்கு பொது நலமாவே வந்து இருக்கும். அப்படி எதையுமே வந்து தாங்கும் இதயமா இருக்கக்கூடிய ஒரு நாயகிக்கு தான் இந்த ஸ்பெஷலான அவார்டு வந்து கிடைக்க போகுது. அதுவும் அவங்க சாதாரண நாயகியா இங்க வர போறது இல்ல, ஒரு நட்பு நாயகியா தான் இங்க வர போறாங்க. அண்ட் இந்த விருதை கொடுக்கிறதுக்காக we'd like to call Sam CS அவர்கள் on stage please. அனைவருக்கும் வணக்கம். ரஞ்சனி மெகா தொடர்லேருந்து ரஞ்சனி. ஓகே, நட்பு நாயகி அப்படிங்கிற ஒரு அவார்டை நீங்க வாங்கியிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க ஜீவிதா? ஸோ ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது இந்த அவார்டு. ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த அவார்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் ஆக்சுவலி கைஸ். யா அண்ட் ரஞ்சினிக்கு எப்பவுமே பக்கபலமா இருக்கக்கூடிய அந்த நட்புகளும் வந்து இந்த தருணத்துல அவங்க கூட இருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அந்த உன்னத உறவுகளையும் நாங்க வந்து இப்போ மேல கூப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். பாய்ஸ் வாங்க. நீங்க எல்லாரும் இங்க மேடையில நிக்கிறது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இந்த புது மெம்பரா இந்த கேங்ல வந்து இன்க்ளூட் ஆயிருக்கிற சார் சொல்லுங்க சார். புது ஃப்ரெண்டாலாம் இன்க்ளூட் ஆகல. புரிஞ்சிருச்சு. ஃப்ரெண்டா எப்படி இன்க்ளூட் ஆக முடியும்? ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா தான் ஆகணும், அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு தான். ஆமாங்க, இவர் என்ன லவ் பண்ணவே இல்லை, நான் தான் லவ்னு சுத்திட்டு இருக்கேன். இவர் ஸ்டில் என்ன ஃப்ரெண்டாவே தான் பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் அப்படிதாம்மா, அது கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் கெத்து காமிப்போம்மா. நீங்க தான் கொஞ்சம் ட்ரை பண்ணோம். எல்லா தடவையும் முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்றது, ரோஜா பூ கொடுக்கறதுல நாங்களே பண்ணிட்டு இருந்தா எப்படி? ஓ, இந்த வாட்டி டிஃபரெண்டா? கேர்ள் வந்து ப்ரப்போஸ் பண்ணணும், பாய்ஸ் கெத்தா சுத்துவீங்க. ஆமா. ஓ சூப்பர். சோ இன்னைக்கு இந்த மேடையில வந்து நட்பு நாயகியா ஜொலிச்சிட்டு இருக்கக்கூடிய ரஞ்சனி இந்த கதாபாத்திரத்திற்கு உறுதுணையா இருக்கக்கூடிய நட்புகளையும் கௌரவிக்கணும், அந்த உன்னத உறவுகளையும் இந்த மேடையில வந்து அங்கீகரிக்கணும், கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். அதுடன் சேர்த்து சன் குடும்பம் சார்பாக ஒரு சின்ன மொமெண்டோ. அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படினாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஒரு பாட்டு இருக்கு. நட்பு பல வருடங்கள் இதுக்கப்புறம் தொடரணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். அண்ட் தேங்க்யூ சோ மச். உட்கார்ந்திருக்க சன் குடும்பங்கள் எல்லாரும் இணைஞ்சதுக்கு தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். ரஞ்சினி குடும்பம், தேங்க்யூ வெரி மச். எஸ், அடுத்து ஒரு சிறப்பான ரொம்ப முக்கியமான கேட்டகரி தான் பார்க்க போறோம். none other than சன் குடும்ப தொழில்நுட்ப சிறப்பு விருது இயக்குனர் அப்படிங்கிற கேட்டகரியில இந்த விருதினை வழங்க ஐ ரெக்வெஸ்ட் இயக்குனர் திரு பொன்ராம் அவர்கள். சன் குடும்ப தொழில்நுட்ப சிறப்பு விருது இயக்குனர் 3 முடிச்சு மெகா தொடர் நந்தன் சி முத்தையா.
அதைத் தொடர்ந்து சன் குடும்ப தொழில்நுட்ப சிறப்பு விருது இயக்குனர் மருமகள் மெகா தொடர் சதாசிவம் பெருமாள். இது சன் குடும்ப விருது. என்னுடைய குடும்பத்தோட நான் இந்த அவார்டை வாங்கிக்கிறேன். சன் டிவிக்கும் எனக்குமான பந்தம் கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேல். சன் டிவியில் மருமகள் என்னுடைய 8வது தொடர். 5000 எபிசோடுகளுக்கு மேலே டைரக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த விருது கிடச்சிருக்கு. இது என்னுடைய மிகப்பெரிய அங்கீகாரமாக நான் நினச்சி சந்தோஷப்படுறேன். சன் தொலைக்காட்சிக்கு மிக்க நன்றி. என்னுடைய தயாரிப்பாளர் உதயசங்கர் சார் அவர்களுக்கு நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக தந்தை பெரியார் அவர்களுக்கு நன்றி. ஏன்னா நாமக்கல் மாவட்டத்தில் முத்தனம்பாளையம் அப்படிங்கிற ஒரு சின்ன குக்கிராமத்தில் ஒரு குடிசை வீட்டில் ஏழை பெற்றோர்களுக்கு மகனாக பிறந்தவனா என் பாட்டன் கோமணம் கட்டிகிட்டு இருந்தார். எங்கள் அப்பா வேஷ்டி கட்டினார். நான் பேண்ட் போட்டிருக்கேன், ஷர்ட்டு போட்டிருக்கேன், முக்கியமாக செருப்பு போட்டிருக்கேன், நல்ல கார் வச்சுருக்கேன், பெரிய வீடு வச்சுருக்கேன். இது எல்லாம் கொடுத்தது சமூக நீதி. அந்த சமூக நீதி தந்த பெரியாருக்கு நன்றி. என்னோட அப்பா சொன்னார், சன் விருதுகள் உனக்கு கொடுப்பாங்களாப்பா அப்படின்னு கேட்டார். அப்பா இப்போ உயிரோட இல்லை. அப்பா என் முதல் நாயகன் நீ. நிச்சயமா சார், ஒரு சில வார்த்தைகள் மட்டும் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த விருதை வழங்கின சன் டிவிக்கு என்னுடைய நன்றி. சன் டிவியில் சீரியல் பண்ணுறதே ஒரு அவார்டு தான். அதில் பண்ணின சீரியலுக்கு ஒரு ரிவார்டு இது. ரெண்டாவது, இந்த அவார்டு வந்து தனியாக எனக்கு கிடச்சிடல. இது வந்து ஒரு கூட்டு முயற்சி. அப்புறம் லாபத்தை மைண்டில் வைக்காமல் என்ன சீன் பேப்பர் வருதோ அதுக்கு தேவையான அளவுக்கு பட்ஜெட்டை ப்ரொவைட் பண்ணி என்னை எடுக்க வச்ச என்னுடைய தயாரிப்பாளர் அன்பு சாருக்கும் சுரேஷ் சாருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் டைரக்டர் வந்து ஒரு நல்ல சமைச்சு சாப்பாடு கொடுக்கணும்னா அதுக்கு மெட்டீரியல் தேவை. நல்ல ஸ்கிரிப்ட் வந்தது, தேவையான கண்டென்ட் உள்ளே இருந்ததுனால என்னால் டிசைன் பண்ணி எடுக்க முடிஞ்சுது. அதுக்கு என்னுடைய சப்போர்ட்டாக எனக்கு இருந்த என்னுடைய ஏடிஸ், அப்புறம் கேமராமேன், எடிட்டர், இதில் இருக்க ஒவ்வொருத்தருமே எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சூர்யா நந்தினி இல்லாமல் இந்த சீரியலில், ஒரு சுந்தரவள்ளி அருணாச்சலம் இல்லாமல் அந்த சூர்யா ஃபேமிலி இல்லை. பட் மொத்தத்தில் எல்லாத்துக்குமே நான் இதை டெடிகேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த என்ன அவார்டு பார்க்க போறோம்? ஸோ எல்லாருமே ஆவலோட காத்துட்டு இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கேட்டகரி, சிறந்த இயக்குனருக்கான விருது. சிறந்த இயக்குனர் ராமகிருஷ்ணன். அன்னம் தொடர். மனசு போட்டு உரட்டிக்காம நிம்மதியா உனக்கு யார் இப்படி ஒரு நம்பிக்கையை கொடுத்தது? செல்வம். கயல் தொடர். என் மனசை மாத்திக்கிட்டு போறதுக்கு நான் என்ன அவ்வளவு லேசான மனசுக்காரின்னு நினைச்சியா? ஏய், இங்க பாரு கீர்த்தி, துளசி. புது வசந்தம் தொடர். ஏத்துக்கிறதுக்கும் நான் ஒன்னும் பெரிய ஆள்லாம் இல்ல. செல்வி. தனுஷ் கிருஷ்ணா. சிங்க பெண்ணே தொடர். ஆனா உன் மேல காதல் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. அப்பா, நான் ஏற்கனவே சொன்ன சதாசிவம் பெருமாள் மருமகள் தொடர். நான் புது வீட்டுக்கு போய் பால் காய்ச்சிட்டு திரும்பி வரதுக்குள்ள நந்தன் சி முத்தையா 3 முடிச்சு தொடர். விருதை வழங்குவதற்காக லெட்ஸ் வெல்கம் கலைப்புலி எஸ் தானு அவர்கள். சிறந்த இயக்குனருக்கான விருது யாருக்கு போக போகுது? சிறந்த இயக்குனர் தனுஷ் கிருஷ்ணா. சன் குடும்ப விருதுகள் 2025
சிறந்த இயக்குனருக்கான விருது போறது 2 பேருக்கு. செல்வம் ஃப்ரம் கயல், தனுஷ் கிருஷ்ணா ஃப்ரம் சிங்கப்பெண்ணே. நன்றி சார், தேங்க்யூ வெரி மச். ஓகே, ஸோ தனுஷ் கிருஷ்ணா சார், சிறந்த இயக்குனர், எப்படி இருக்கு இந்த அவார்ட்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நடிகனாக தான் என் வாழ்க்கை ஆரம்பித்தேன். ஒரு நடிகனால் இயக்குனர் ஆக்க முடியுமான்னு நிறைய சேலஞ்சிங் இருந்துச்சு. எல்லா நடிகர்களுக்குள்ளேயும் ஒரு இயக்குனர் இருக்காருங்க, எல்லா இயக்குனருக்குள்ளேயும் ஒரு நடிகர் இருக்காங்க. என்னுடைய தந்தை, அவர் இப்போ என் கூட இல்லை. இந்த இயக்குனர் ஆகணுன்ற விதை வந்து எனக்கு விழ காரணம் அவர். ஏன்னா அவர் வந்து சஃபேர்னு ஒரு தேட்டர் இப்போ இல்லை, அந்த தேட்டரில் வந்து ஸ்கூட்டர் பார்க்கிங்கில் இன்சார்ஜாக இருந்தார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்து நான் வந்து லீவில் அங்கே போவேன். ஸோ சஃபேர் தேட்டருக்கு போய் ஸ்கூட்டர் பார்க்கிங்கில் எங்கள் அப்பா கூட சப்போர்ட்டிவாக இருப்பேன். அப்படி நம்ம பார்த்த நிறைய படங்கள் தான் இன்றைக்கி வந்து ஒரு நடிகனாகணும் இயக்குனர் ஆகணும் ஒரு ஆசை மனசில் விதைச்சிது. ஸோ இந்த அவார்டை நான் என்னுடைய ஃபாதருக்கு டெடிகேட் பண்ணுறேன். அடுத்தது என்னுடைய தாய் இப்போவும் என் கூட நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்மா. நான் என் அம்மாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி சன் டிவி வந்து தொடர்ந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கு. காவேரி மேடம் வந்து எப்போ மீட்டிங் போனாலும் முதல் வார்த்தை அவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய டேக்கிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னுவாங்க. உங்கள் சீரியலில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட நல்லா நடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். பாலு சார் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிறது பெருசு இல்லை, அந்த ப்ராஜெக்டை டிசைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ பாலு சார் வந்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணார். ஹாஸ்டல் செட்டு போட்டு கொடுத்தாரு. அங்கே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு 20 எபிசோடு என் கூடவே இருந்து ஒரு செட்டப் பண்ணி கொடுத்தாரு அந்த ப்ராஜெக்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாலு சார். நீங்கள் இல்லைனா வந்து இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ அழகாக டிசைன் ஆகிருக்காது. பல விஷயங்கள் கற்றுக்கிட்ட அவர்கிட்ட. பல போராட்டங்களை கடந்து இன்னைக்கு இந்த அவார்டு உங்க கையில இருக்கு. மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். நன்றி. என்னுடைய டைரக்ஷன் டீம், அவங்க இல்லைன்னா நான் வந்து என்ன நினைக்கிறேன்றதை வெளியில் கொண்டு வர முடியாது. அந்த பசங்க பார்த்த வேலை தான். ஸோ அவங்கள மட்டும் இந்த ஸ்டேஜில் என்னுடைய டைரக்ஷன் டீம் மட்டும் ஒரு 2 minutes. செல்வம் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நண்பர் சொன்ன மாதிரி இது கயலுக்காக நான் வாங்குகிற 3வது விருது, ஹாட்ரிக். சன் டிவியில் நான் தொடர்ந்து வாங்குகிற 4வது விருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதாவது நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று மனப்பாடம் பண்ணிட்டு வந்தால் ஆர்டிஸ்ட் கரெக்ட் ஆன மாதிரி இந்த ஸ்டெப் வச்சோன்னே எல்லாமே போயிடுது. அவ்வளோ பக்குன்ட்டு அவங்க என்ன டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கூல்னு சிரிங்க அப்படின்னலாம் வந்து இங்கேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம், அவ்வளோ. நான் இத்தனை வருஷம் நான் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் கிட்டத்தட்ட 2006 இப்போ வரைக்கும் டைரக்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னை சார்ந்த எல்லாருக்குமே தெரியும். அது முக்கியமாக சன் டிவியில் மட்டும்தான். கிட்டத்தட்ட 9-10 மெகா டைரக்ட் பண்ணிட்டேன். ஆனால் கயல் வந்து எனக்கு ஒரு தனி அடையாளம், எனக்கான அடையாளம். இந்த அடையாளம் எனக்கு கிடைக்க காரணம் விஷன் டைம் ராமமூர்த்தி சார், ராஜேஷ் சார், அப்புறம் சன் டிவியோட சேர்மன் சார், மிஸ்ஸஸ் சேர்மன் மேடம். உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நான் இத்தனை வருஷம் சன் டிவியில் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அடையாளத்தை ஏற்படுத்தி தந்த கயல் நான் வாழ்நாள் முழுக்க நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப பெருமையான ஒரு தருணம், ரொம்ப பெருமையான ஒரு அவார்ட் கேட்டகரியில் 2 பேரும் வின் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். நன்றி, தேங்க்யூ. சன் குடும்ப விருதுகள் 2025 உறவுகளை கொண்டாடிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் எப்போவுமே எங்களோட ஒரு மிகப்பெரிய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லணும். எந்த நிகழ்ச்சியிலையும் அவங்க ஒரு குடும்ப உறுப்பினராகவே உணர்ந்து தான் ஒவ்வொரு ஷோவும் பண்ணுவாங்க. நன் அதர் தேன் சன் குடும்பத்தோடைய தொகுப்பாளர்களை கௌரவிக்கும் தருணம் இது. ஸோ ஐ ரெக்வெஸ்ட் ஆல் ஆர் ஆங்கர்ஸ் ஆன் தி ஸ்டேஜ். எங்களுடைய ஆங்கர்ஸுக்கு கௌரவிக்கிறதுக்காக ஐ வுட் லவ் டு வெல்கம் our pillar of support, சன் நெட்வொர்க் ப்ரோக்ராமிங் ஹெட் திரு தூரன் கந்தசுவாமி அவர்கள். உங்களை மறந்து நாங்கள் இல்லை.
தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ லவ்லி ஆங்கர்ஸ். குடும்பத்தை கொண்டாடுறதை விட வேற பெரிய மகிழ்ச்சி என்னங்க இருக்க முடியும்? அதுவும் திருவிழா மாதிரி கோலாகலமா நடந்த சன் குடும்ப விருதுகளுக்கு நேர்ல வந்து ஆதரவு கொடுத்த எங்களுடைய நேயர்களுக்கும் தொலைக்காட்சி மூலமா உலகெங்கும் இருக்கும் எங்களுடைய இனிய தமிழ் மக்களுக்கும் சன் டிவியின் மனமார்ந்த நன்றிகள். விருதுகளை வாங்கியவர்களுக்கும் விருதுகளை வழங்கியவர்களுக்கும் விருதுகள் வாங்கும் பொழுது உற்சாகப்படுத்தியவர்களுக்கும் உங்கள் சன் டிவியின் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வருடம் இன்னும் பல மகிழ்ச்சியான தருணங்களோட மற்றும் விருதுகளோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இது சன் குடும்ப விருதுகள் 2025 வழங்குவோர் ராம்ராஜ் தோத்தி ஷர்ட்ஸ் பனியன்ஸ், பிருத்வி விமென்ஸ் இன்னர்வேர், தங்கமயில் ஜுவல்லரி, டவ் பொன்வண்டு மேட்டிக் லிக்விட் மற்றும் சத்யா குழு ஏசி ஆஃபர். சேர்ந்து வழங்குவோர் 999 பிராண்ட் லுங்கீஸ் அண்ட் டி-ஷர்ட்ஸ் காம்போ பேக், சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், நாகா டபுள் ரோஸ்டட் ரவா, டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா, லலிதா ஜுவல்லரி மற்றும் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். சன் குடும்ப விருதுகள் 2025 உங்களுடைய அன்பான ஆதரவோட இனிதே நிறைவு பெற்றது. இது சன் குடும்ப விருதுகள் 2025. நன்றி, வணக்கம்.